இந்த வாரம் குமாரபாளையத்தில் ஒரு 7 வயசு பொண்ணு ஒருத்தன் பாலியல் வன்முறை பண்ணியிருக்கான். இந்த மாசத்துலேயே தான் போன ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு திமுக பிரமுகர் அந்த ஆளு ஒரு 2 வயசு குழந்தை பாலியல் வன்முறை கொலை பண்ணிட்டான். வேலூரில் இப்போ ஒரு பாட்டி கடையில் இருக்காங்க. அந்த பாட்டியோட செயினை பறிச்சு ஒருத்தன் ஓடுறான். நல்ல வேலையாக அதை தடுப்பு இருந்தது. அதனால செயின் மட்டும் பாட்டி தடுத்துட்டு செயின் மட்டும் பிரிஞ்சு போயிடுச்சு. இதுவே ரோட்ல ஏன் கடலூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் புருஷன் முன்னாடி பைக்கில் போயிட்டு இருக்காங்க. அந்த போயிட்டே இருக்காங்க, குழந்தைங்களா இருக்காங்க, 2 குழந்தை இருக்காங்க. பக்கத்துலேயே வந்து 2 பேர் பைக்கு போக போக செயின் பறிச்சு அந்த புருஷன் முன்னாடி கீழே விழுந்து நடு ரோட்ல மெயின் ரோடு, அதுவும் ஹைவேஸ் பின்னாடி ஏதாவது ஒரு லாரி வந்திருந்தா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? ஆட்சி சரியில்லை, எடப்பாடி சரியில்லை, ஸ்டாலின் சரியில்லை, அவங்க ஆட்சியில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நம்ம வந்து சாதாரணமாக திட்டு கமெண்ட் போட்டு போகிறோம். அவங்க இந்த துறைக்கு இவங்கெல்லாம் பொறுப்பு அப்படின்னு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம எல்லாத்தையும் ஒரே இதாக திணிச்சிட்டு அவங்களே குற்றம் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க எந்த பிரச்சனையும் தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஆட்சி பண்ண தெரியல, அது வேற விட்டுருங்க, அதை நம்ம எடுக்க தேவையில்ல. அவங்க படிக்காதவங்க, அவங்களுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். நான் சொல்கிறது படித்தவங்க இத்தனை குற்றம் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா குற்றவாளிகளோட எண்ணிக்கை கம்மி தான், நடக்கிற குற்றங்கள் தான் அதிகம். அப்போது இந்த சில பேர் நீ பெரிய பொசிஷனில் மக்களுடைய வருமானத்தில் சம்பளம் வாங்கிட்டு சோத்தை தான் திங்கிறாங்களா? ஏன்னா புத்தி கொஞ்சமாவது இருக்கணும். இவ்வளோ படித்து இவ்வளோ பெரிய பதவி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஏதாவது படிச்சிருக்கணும். இல்லை படிக்காமல் வந்தாங்களா தற்கொலைன்னு தெரியல. ஒருத்தன் கொடூரமாக குற்றம் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு ஜாமீன் பெயில் கொடுத்து வெளில அனுப்புறது எப்படி? ஏன் அவன் மேலே இவ்வளோ பெரிய குற்றம் இருக்குது, நீ வெளியில் போனால் இதை தான் பண்ணுவ, மறுபடியும் உன்னை வெளில அனுப்ப முடியாது. உன் தண்டனை காலம் ஒரு கொலை பண்ணிருக்கியா, 14 வருஷம் தண்டனையா, 7 வருஷம் தண்டனையா, முடிச்சுட்டு போக நடுவில் பெயில் ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது. இதுதானே சட்டம். இந்த கோயம்புத்தூரில் ஏர்போர்ட் பின்னாடி 3 பேர் ஒரு பொண்ணை கூட்டு பாலியல் வன்முறை பண்ணாங்க தெரியுமா? அந்த 3 பேர் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொலையை பண்ணிட்டு துறையூர் சைடு எங்கேயோ ஒரு கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து பதுங்கி இருந்திருக்காங்க. அப்போ தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது ஏற்கனவே ஒரு குற்றம் பண்ணியிருக்கோம், மறுபடியும் இப்போ ஒரு குற்றம் பண்ண போகிறோன்ற எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அவன் ஒரு கொலையை பண்ணிட்டு வந்து அடுத்தது ஒரு பாலியல் வன்முறை பண்ணியிருக்கான். அவனுக்கு மேலே ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்கான். கொலை கேஸு, கஞ்சா கடத்தின கேஸு, வழிபறி கேஸு, இப்படி நிறைய கேஸ் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கான். அப்போது இவனுங்கெல்லாம் கேஸ் போட்டு மட்டும் வெளியில் விட்டு இவனுக்கு தண்டனையாக கொடுக்கலன்னா அப்போ இந்த நீதியெல்லாம் என்ன வேலை செய்யுங்க? உங்களுக்குலாம் நாங்கள் வந்து பொதுமக்கள்லாம் பயந்துட்டு ஐயா கொய்யான்னு கூப்பிட்டு பயந்துட்டு இருக்கணும். ஒரு ஏதாவது ஒரு சொத்து கேஸ்னு போச்சுன்னா அவ்வளோதான், 30 வருஷம் 40 வருஷம் அந்த சொத்து மண்ணோட மண்ணாக போகிற வரைக்கும் அதை முடிக்கிறதில்ல. அந்த குடும்பம் அப்படியே நடுத்தருக்கு வரணும். அப்போ நீங்கள்லாம் மக்களுக்கு நல்லது தீர்ப்பு, நல்ல ஒரு தீர்ப்பாக இருக்கிறது தான் உங்களால் வச்சிருக்கு. உங்களாலே மக்களுக்கு எவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படின்னா நீங்களா எதுக்கு முதல்ல இந்த சிஸ்டத்தை ஒழிக்கணும். பஞ்சாயத்து சிஸ்டம் படிக்காதவங்களாம் பஞ்சாயத்து இருந்தாங்க. எங்கள் தாத்தாலாம் என்ன படித்தா ஒன்றும் படிக்கல, நாட்டாம 1 மணி நேரத்தில் தீர்ப்பு கொடுத்து போயிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்து. அதுக்கப்புறம் அதே மாதிரி பிரச்சனை குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்கு வராது. செய்ய பயப்படுவாங்க, எந்த குற்றமும் செய்ய பயப்படுவாங்க. சொத்து பிரச்சனை அண்ணன் தம்பிக்கா, ஏன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களை பற்றி. இவன் இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னா அவங்களுக்கு தான் தெரியும். ஏதோ 1-2 கேஸ் மிஸ் ஆகும், அதாவது தப்பான தீர்ப்பாக இருக்கும். ஆனால் இங்கே கொடுக்குற 99% வழக்கமே தப்பான தீர்ப்பு தான், ஜாமீன் பெயில். அப்போ நீங்களாம் எதுக்கு மக்களுடைய வருமானத்தில் சம்பளம் வாங்கிட்டு குற்றவாளிகளுக்கு சார்பாக நீங்கள் அவங்களுக்கு பெயில் ஜாமீன் கொடுத்து மறுபடியும் அவங்க குற்றம் பண்ணிட்டே இருக்கிறது நீங்களாம் எதிர்க்கணும்? அது போலீஸோட முடிச்சு போயிட்டு தான் போலீஸ்காரன் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு அல்லல் பட்டு குடும்பத்தை விட்டு வந்து வெயில் மழை சாக்கடை சுடுகாடுன்னு பார்க்காம வேலை செஞ்சு ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ணா நீ ஈஸியாக 10 நாள் 15 நாள் ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்புற.